டாய்லெட் சி. ஸோ ஃபர்ஸ்ட் ரீல்ஸ்ல உள்ளதை நான் சொல்லிட்டேன். ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பைசி கனமா. நான் உங்கள் ஆனந்த் லக்ஷ்மி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஃபுல் மேக்கப்போட உட்காந்துருக்கேன்ல. ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்காக ஒரு டுட்டோரியல் வந்து ஃபிலிம் பண்ணேன், இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், இந்த வீடியோக்கு முன்னாடி அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த லிங்க் மூலியமா பாருங்க. ஆக்சுவலி நான் காஸ்டியூம் கூட மாத்தல, அதே காஸ்டியூம்ல அப்படியே உட்காந்துட்டு டெக்ஸ்ட் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் நம்ம வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ லாஸ்டா வந்து கிவ்அவேயோட வின்னர் நம்ம அனௌன்ஸ் பண்றதுக்காக அதுல நம்ம பாயிண்ட்ஸ் போடுறது அப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு. அது அப்படியே வீடியோ பண்ணணும்னு நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம், பட் எனக்கு கொஞ்சம் இதாவே இல்லை, பண்ணணுன்ற மாதிரி இல்லாம ரொம்ப ஏன் இப்போ உளறிட்டு இருக்கேன். ஓகே, வீடியோவே பண்ணலையா. ஸோ நைட்டு நேரம், இப்போ டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 10:09 சரிங்களா. நான் வந்து 8:30 எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து செட் பண்றது, ரிங் லைட் செட் பண்றது, கேமரா எடுத்து இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருந்தேன். செட் பண்ண ஆரம்பிச்சது வந்து 8:30 என்னமோ. அதுக்கப்புறம் அந்த டுட்டோரியல் முடிச்சு இப்ப செகண்ட் வீடியோ நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இடையில கால் வந்துச்சு, கொஞ்சம் மெசேஜஸ் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணல, அதே காஸ்டியூமோட அதே பேக்ரவுண்டோட அப்படியே நான் வந்து இன்னொரு வீடியோ எடுத்துறேன், மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இந்த லுக் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே அக்கேஷனாக தான் மேக்கப் போடுவேன். நான் வந்து எப்பவுமே மேக்கப் போடுற ஒரு ஆள் கிடையாது. ஸோ ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேக்கப் போட்டு போற ஒரு ஆள் கிடையாது. எனக்கு வந்து இன்னைக்கு நான் மேக்கப்பு, அப்புறம் இந்த மேக்கப்பு அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் இதெல்லாம் எனக்கு பார்த்துட்டு எனக்கே வந்து சார் நம்ம வீடியோஸ்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி மேக்கப் போடலாம் அப்படின்னு ஆசை வருது. பார்க்கலாம், a girly thing. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின் வைட்டனிங் வீடியோ. அதுல வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துருந்தீங்க. ஆக்சுவலி அந்த வீடியோ நீங்க பாத்திருக்கீங்களா, இப்ப பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் அப்படின்றது எனக்கு தெரியல. அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த லிங்கே போய் நீங்க செக் பண்ணிட்டு வந்துருங்க. அந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸ்கின் வைட்டனிங் அட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட டாய்லெட் சி டைட்டிலும் டாபிக்கும் கலந்துருச்சு. ஓகே, அந்த வீடியோவோட டைட்டில் வந்து ஸ்கின் வைட்டனிங் அட் ஹோம். ஓகேங்களா, அதுதான் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ நான் எப்படி வீட்டுல இருந்தே இந்த மாதிரி பிரைட் ஆனேன் அப்படின்றது அந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அந்த வீடியோ நான் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, மக்கள் கிட்ட ரொம்ப ஸ்கின் வைட்டனிங் அப்படின்ற அந்த ஒரு தான் இருக்கிற விஷயம் வந்து மாறணும் அப்படின்றது தான் அந்த வீடியோவோட மெயின் மோட்டோவே. சரிங்களா. சோ என்னோட மோட்டோ எல்லாருக்கும் கரெக்டா போய் சேர்ந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. எனக்கு வந்து இதுக்கு முன்னாடியே தெரியும், இந்த மாதிரி ஒரு வீடியோ போடும்போது எப்படி ரெஸ்பான்ஸ் வரும், எந்த மாதிரி மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் நான் அந்த வீடியோ பண்ணேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் மாதிரி ரீல்ஸ் வந்து நான் போட்டிருந்தேன் இந்த டைட்டில் வச்சு. டாபிக் டைட்டில் கலந்து டாய்லெட் வந்துட்டு இருக்கு. ஓகே, இந்த டாபிக் வச்சு நான் வந்து ரீல்ஸும் வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டேன். அப்போ வந்து ஆக்சுவலி நான் அந்த ரீல்ஸை டெலிட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் என்னடா எல்லாருமே இந்த மாதிரியே புரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு வந்துச்சு. டக்குன்னு டெலிட் பண்ணிட்டேன். சரி, நானும் கத்துக்குட்டி இப்பதானே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். டெலிட் பண்ணி ஒரு வாரம் கழிச்சுதான் ஃபீல் பண்ணேன், ஐயோ அதை நம்ம வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயும் வந்து யூடியூப்லயும் வந்து ஒரு கமெண்ட் அப்படிதான் நான் டெலிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம ஏன் அதை டெலிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமே வந்து இந்த மாதிரி எதையும் டெலிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளேயே வந்து சொல்லி வச்சிருக்கேன். பாக்கலாம், இனிமே நான் டெலிட் பண்ண மாட்டேன். ரீல்ஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எனக்கும் இந்த மாதிரி இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லாமலே நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன் லபலபன்னு. ஓகே, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த ரீல்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா இன்ஸ்டாகிராம்ல, அந்த ரீல்ஸ்ல வந்த கமெண்ட் அண்ட் இந்த யூடியூப்ல நம்ம போட்டிருக்கோம் இல்லையா இந்த வீடியோட கமெண்ட் வந்து ஒரு சிலருக்கு கரெக்டா ரீச் ஆகல. அவங்க பண்ண கமெண்ட்ஸ் வச்சு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பிகாஸ் இதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த ஸ்கின் வைட்டனிங்ல நான் என்ன வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ நம்ம போட போறோம். ஸோ இது பத்தின பேசிக்கான சில விஷயங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இதை கிளியர் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு நான் கிளியர் பண்ணாமலே அந்த வீடியோ போயிட்டேன் அப்படின்னா மேபி இதே மாதிரி சில பேருக்கு சரியான புரிதல் இல்லாம போகலாம். அதனால இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு பண்ணிருக்கேன். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீல்ஸ்ல உள்ளதை நான் சொல்லிடுறேன். ரீல்ஸ் வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். அந்த ரீல்ஸ்ல என்ன கமெண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா, இதே மாதிரி எனக்கும் வந்து ஃபில்டர் போட்டுக்காங்க அப்படின்னு வந்துருந்துச்சு. ஆக்சுவலி நான் வந்துட்டு அந்த ரீல்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்க
இதுதான் வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த ரீல்ஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஸ்கின் வைட்டனிங் அட் ஹோம். இதுல பேசிக்கா இருக்கிற விஷயம், நம்ம வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்கின் வைட்டனிங் வீடியோ அப்படி நம்ம பார்க்கும்போது என்ன மைண்ட் செட்ல நம்ம பாக்குறோம், எப்படி நம்ம போய்கிட்டு இருக்கோம் அந்த ஸ்கின் வைட்டனிங்கை தேடி அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டியில போட்டது. சோ நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஃபில்டர் போட்டு ஏமாத்துறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. எல்லாருமே ஃபில்டர் போர்ட்ல சிலர், இப்போ நான் மென்ஷன் பண்ற ஒரு சிலர் ஃபில்டர் போட்டு ஏமாத்துறது, ஐ மீன் அந்த தம்ப்நெயில்ல ஃபில்டர் போட்டு ஏமாத்துறது, அதுக்கப்புறமா ரொம்ப ஹார்ஷான விஷயங்கள், தோலை உரிச்சு எடுக்கிற மாதிரியான சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் வைட்டனிங் கொண்டு வரது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க ஃபாலோ ஆகாதீங்க அப்படின்றத சொல்றதுக்காக தான் அந்த வீடியோ. சோ மத்தவங்க ஃபில்டர் போட்டு ஏமாத்துறாங்க, ஏமாறாதீங்கன்னு சொல்லி நான் ரீல்ஸ் போட்டா, நான் போட்டதே ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ கண்டென்ட்டை வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிக்கிற ஸ்மைலி போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களும் சிரிச்சிட்டே சாரி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னொருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கண்டிப்பா ஃபில்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பரவாயில்ல, எனக்கு இந்த ஒரு விதத்துல சந்தோஷம் தான். சோ ஒரு வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா பார்த்த உடனே அப்படியே நம்பாம ஓகே இது இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க, இது ஃபில்டரா தான் இருக்கும், ஏமாத்து வேலைங்கிறத யோசிக்கிற லெவலுக்கு நம்ம மக்கள் கொஞ்சம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பி தான். இருந்தாலும் அந்த கண்டென்ட்ல நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் என்னடா அப்படின்னு இருந்தது. இட்ஸ் ஓகே, அது பெருசா ஒன்றும் வலிக்கலாம் இல்லை. ஸோ அந்த வீடியோ இன்னும் நிறைய பாக்குறவங்க, மோஸ்ட்லி ஒரு வீடியோ நம்ம பாக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், கண்டிப்பா வீடியோ பார்க்கும்போது கீழே கமெண்ட் ரீட் பண்ணுவோம். ஸோ அப்படி கமெண்ட்ஸ் ரீட் பண்ணி மத்தவங்க வந்துட்டு ராங்கா புரிஞ்சுக்க கூடாது, அல்லது நான் அந்த ஸ்கின் வைட்டனிங்கிறது ரொம்ப தலை தூக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ நம்ம பண்ற இந்த ஒரு இது அதுக்கான வழியில போயிடக்கூடாது அப்படின்றதுனால லூஸ் மாதிரி திங்க் பண்றான்னு இப்பவே எனக்கு தெரியுது. பட் அப்போ எனக்கு அது தெரியல, அதனால நான் அதை டெலீட் பண்ணிட்டேன், அதனால போயிடுச்சு. நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப்ல வந்த கமெண்ட்ஸ், எல்லா கமெண்ட்ஸும் கிடையாது, அதே மாதிரி சரியா புரிஞ்சுக்காம இந்த கமெண்ட்ஸ் வந்திருக்கும், அந்த கமெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுக்கான குட்டி குட்டி என்னோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் நான் படிக்கிறது வந்து கேமிங் வித் TN பிரபா அப்படின்ற கமெண்ட். Hi ma'am, I'm interested and invited by sisters and so invited by அது வந்திருக்கிறதுனா வந்து நம்ம இது கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, கிவ் அவே கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுல இருந்து வந்தது. And I am very attracted the way you speak and some useful on a video for this generation. So இவங்க வந்து கரெக்டா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஜென்ரேஷனுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஹாப்பியா இருந்தது. அண்ட் நைஸ் அண்ட் போல்ட் ஸ்பீச் அப்படின்னு ஷாலினி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஷாலினி. அப்புறம் நிறைய பேர் வந்து பேசின விதம் பிடிச்சிருந்துச்சு அண்ட் கான்ஃபிடென்ஸா பேசுறீங்க இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் அதுக்காக. ஸோ கிருஷ்ணா அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் எவ்வளோ ஹெல்த்தி டிப் ஃபாலோ பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் வை ஐம் ட்ரைங் டு சே, இந்த மாதிரி நீங்க ஹெல்தி வேலை பண்ணுங்க அப்படின்றது தான் வந்து நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தது கூட ஹெல்தியான வே தான். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் கிருஷ்ணா. தென் ஃபர்சானா ஃபர்சு அப்படின்றவங்க, குட் ஸ்பீச் அக்கா, ஃபர்ஸ்ட் கமெண்ட் உங்க சேனல் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களை தூண்டிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. தேங்க்யூ. அப்புறம் ஜெஸ்ஸி ஹோம் கேர் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பர்க்கா, செம்மையா பேசுறீங்க, கீப் ராக்கிங், வியூஸ் கம்மியா போகுது அப்படின்னாலும் விட்டுறாதீங்க, இன்னும் நிறைய வீடியோ போடுங்க மோர் டாபிக்ஸ்ல. ஸோ திஸ் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம், மீன்ஸ் அ லாட். நிஜமா வியூஸ் கம்மியா போகுது அப்படின்றதுனாலும் நான் வந்து விடாம தொடர்ந்து போட்டுட்டு இருக்கேன். அது வந்து ஒருத்தங்க கவனிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது. தேங்க்யூ ஜெசி ஹோம் கேர். அண்ட் அதே கிருஷ்ணா ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, நம்ம வந்துட்டு நிறைய பேர் எவ்வளவு ஹெல்த்தி டிப் ஃபாலோ பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்களே இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருக்காங்க. இதுல ரொம்ப சீன் போடுறீங்க சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நம்ம பேசுறது பிடிச்சிருக்கு, இந்த வே ஆஃப் ஸ்பீக்கிங் பிடிச்சிருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் சீன் போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆக்சுவலி இந்த வீடியோக்கு நிறைய டிஸ்லைக்ஸ் இருக்கு, 29 டிஸ்லைக்ஸ் இருக்கு. அது வந்து டாபிக்கான இல்லை, நான் பேசின விதத்துக்கான எனக்கு தெரியல. ஆக்சுவலி சீன் போடுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஐம் சோ சாரி, பட் நான் சீன் போடணும் அப்படின்றதுக்காக பண்ணல, சீன் போட்டும் அந்த வீடியோ நான் பண்ணல. பிகாஸ் நான் எப்படி அப்படின்னா பேசிக்காவே
கொஞ்சம் இந்த மாதிரி இதா பேசுற கேரக்டர் தான். என்னுடைய க்ளோஸ் சர்க்கிள்ல நான் கொஞ்சம் இந்த மாதிரி தான், கொஞ்சம் ஹைப்பா தான் இருப்பேன். ஸ்டார்டிங்ல வீடியோ பண்ணும் பொழுது யூடியூப்ல வரும்போது கேமரா பார்த்து எப்படி பேசணும்னு தெரியாது, இந்த மாதிரி சில விஷயம் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு ஓகே கேமரா முன்னாடி நான் பேசும்போது நார்மலா கொஞ்சம் நல்லா பழக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி பேசும்போது சில இந்த மாதிரி எனக்கு க்ளோஸ் சர்க்கிள் கூட நான் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல், அந்த ஹைப்பு அது எல்லாமே எனக்கு வரதான் செய்யும். இன்ஃபேக்ட் நிறைய வீடியோஸ்ல பார்த்து நானே நினைச்சிட்டேன், என்ன நீ பல்ல இப்படி காட்டிட்டு இருக்க வீடியோல அப்படின்னு சொல்லிட்டு. சில வீடியோஸ், சில டாபிக், சில அட்டென்ஷனை கிராப் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் சில மாதிரி பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி பண்ண விஷயம் தான் அது. பட் நான் வந்து சீன் போடுறதுக்காகவோ இல்ல நான் இந்த மாதிரி வைட்டனிங்ல இப்படி பண்ணிட்டேன், இல்ல நான் சொல்றது கரெக்ட் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கான விஷயமா அது இல்ல. கமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க, எதுக்காக நான் வந்துட்டு அந்த நல்லா பேசுனீங்க அப்படின்னு சொன்ன கமெண்ட்டையும் நான் இதுக்கு படிச்சேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு அது தப்பா தெரியல. மேபி எதனால உங்களுக்கு தப்பா தெரிஞ்சது அப்படின்றது எனக்கு தெரியல. சோ மேபி அப்படி பேசுனது தப்பு அப்படின்ற மாதிரி உங்க யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். சரியா இருக்க பட்சத்துல நான் வந்து மாத்திப்பேன். ஓகேங்களா? சோ அதுக்காக தான் இது. நெக்ஸ்ட் சுகன்யா கிருஷ்ணன் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஸ்கின் க்ளோ ஆகலாம், இன்னர் பாடி கலர், ப்ராப்பர் ஃபுட் இருந்தா. இது வந்து ரொம்பவே சரியான விஷயம். தேங்க்யூ சோ மச் சுகன்யா கிருஷ்ணன். கண்டிப்பா உங்களுடைய பர்த் கலரை மாத்த முடியாது. அந்த வீடியோல நான் அதான் சொல்லியிருப்பேன். 1 or 2 ஷேட்ஸ் பிரைட்டரா காமிக்கலாமே தவிர அப்படியே உங்களுடைய டோனை வந்து சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னர் பாடி கலர் இருந்தா, பர்த் கலரே இருந்ததுன்னா உங்களுக்கு மாத்தலாம். அண்ட் ப்ராப்பர் ஃபுட் இருந்தா. ஓகேங்களா? கரெக்டான விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. தென் மற்றவங்க எல்லாரும் ஸ்பீச் நல்லா இருக்கு, நல்லா பேசுறீங்க, இதுதான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கோகிலா கோகி அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஆமாக்கா 1 day யூஸ் பண்ணா கலர் ஆயிடுவீங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் போய் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஸோ நிறைய நம்ம பாக்குறோம், இன்ஸ்டன்ட் கலர், இமீடியட்டா கலர் ஆகுறது, இந்த மாதிரியான ரெமிடிஸ் எல்லாம் பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்றத சொல்ல வந்தேன். ஆல்ரெடி ஒருத்தவங்க அதை பத்தி கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றப்ப ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. தென் நாகேஸ்வரி சிவன்ராஜ் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, நம்மளை சுத்தி உள்ளவங்க நம்மளை கருப்புன்னு தான் சொல்லுவாங்க, பட் அதை நம்ம கண்டுக்க கூடாது, இதுவும் அழகுதான் அப்படின்னு யோசிச்சுட்டு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், கருப்பு அழகுதான், யார் இல்ல, நான் கலர்ல எதுவுமே கிடையாது. கலர் டிஸ்கிரிமினேஷன் பண்றவங்க முன்னாடி இப்ப நிறையவே நிஜமா கம்மியாயிருக்காங்க. இன்னும் மத்தவங்க கம்மியானாலும் தனக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதும் இஸ் ஆல்சோ த மோட்டோ ஆஃப் தி வீடியோ. ஸோ அதையும் வந்து நான் சொல்லிக்க விரும்பினேன். அதை ஒரு கமெண்டா நான் படிக்கும்போது எனக்கு ஹாப்பியா இருந்தது. தென் பவா பவா அல்லது பாபாவா, எனக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல, அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைங்க உண்மையாவே அந்த பொண்ணு அப்படிதாங்க இருந்தாங்க, பிளாக்கா, ஃபேக்ட், நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் வேற யாரோட போட்டோவோ நான் வந்துட்டு வீடியோல போட்டுட்டேன் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்காங்க. தப்பு இல்ல, மேபி உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம், பாக்குறதுக்கு ஒண்ணு போல இருந்திருக்கலாம். மேபி நத்திங் ராங் இன் தட். வேற யாராவது இந்த மாதிரி நான் வேற ஒருத்தரோட போட்டோ நான் வீடியோல காமிச்சேனா அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா ஐம் சோ சாரி. அது என்னோட போட்டோ தான், நான் என்னோட போட்டோ தான், முன்னாடி இருந்த போட்டோ. யூபிஜி நான் பண்ணிட்டு இருக்கும் போது, தொடர்ந்து காலேஜ் டேஸ்ல போயிட்டு இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன் அப்படின்ற போட்டோவும் இப்ப இருக்க போட்டோ வந்து நான் போட்டிருந்தேன். வேற யாரோட போட்டோஸ் நான் போடல, அப்படி போடவும் மாட்டேன், அது ரொம்ப தப்பு. சரிங்களா? சோ அப்படி போடக்கூடாது, நான் போட மாட்டேன், என்னோட போட்டோ தான். நெக்ஸ்ட் கமெண்ட் சீக்ரெட் டிடெக்டிவ் எம்எஸ்டி அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க, பட் என்னதான் நீங்க நேச்சுரல்னு சொன்னாலும் நீங்க கிரீம் யூஸ் பண்ணி தான் இந்த கலர் வந்திருக்கீங்களா இல்ல வந்துடுறீங்கன்னு போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியல. சோ என்னமோ நான் வந்து கிரீம் யூஸ் பண்ணி தான் கண்டிப்பா அந்த கலர்ல வந்து வந்திருப்பேன் அப்படின்றத அவங்க ஆணித்தரமா பதிவு பண்றாங்க. நான் வந்து அந்த வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன், நான் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள போட்டோ தான் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப், ஒருவேளை நீங்க ஸ்கின் கேர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போட்டோவை வந்து நீங்க போட்டிருந்திருக்கலாம், அது வந்து நீங்க முன்னாடின்னு சொன்னா நாங்க நம்பணுமா அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, நான் எப்போ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கி வீடியோ போட்டேன் அப்படின்றத பாருங்க. அமேசான் ஹால் போட்டிருப்பேன் இந்த தம்ப்நெயில் வச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் கிவ் அவே நான் அனௌன்ஸ் பண்ண மீஷோ ஹால் போட்டிருப்பேன் இந்த தம்ப்நெயில் வச்சு. ஸோ இந்த வீடியோ அப்போ நான் ஷூட் பண்ண ஒரு பிக்கு தான் வந்து நான் உங்களுக்கு அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ, ரொம்ப நாள் முன்னாடியே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் இங்கேயே இருக்கு, நான் எதுவுமே யூஸ் பண்ணவே கிடையாது. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் நம்ம வீடியோக்காக, சேனலுக்காக, கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் நான் வந்து ஸ்கின் கேரே நான் பண்ண ஆரம்பிச்சேன். பண்ணி அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் எல்லாமே, நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து யூடியூப்ல கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களை வந்து ஏமாத்தி நான் அப்படி பண்ணணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியல அப்படின்னா, கிரீம் யூஸ் பண்ணி தான் நீங்க பண்ணிருப்பீங்க அப்படின்னு ஆணித்தரமா நீங்க சொல்றீங்க.
அப்படி யூஸ் பண்ணாம பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபுட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு பிரைட்டர் ஆகலாம் அப்படின்றத நான் சொல்றேன். இது எல்லாமே நம்ப மாட்டீங்க. இப்பவுமே வந்து கிரீம் யூஸ் பண்ணா மட்டும்தான் இப்படி ஆக முடியும் அப்படின்றது தான் உங்களுடைய மனசுல இருக்கு. அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே இல்லை. ஸோ ஏதோ ஒரு விஷயம், நிறைய பேர் வந்து ஃபேர்னஸ் கிரீம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, கரெக்டா? நார்மலா டெய்லி ரொட்டீன் லைஃப்ல நீங்க பவுடர் போடுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபேர்னஸ் கிரீம், அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஃபேர் அண்ட் லவ்லி, இப்போ க்ளோ அண்ட் லவ்லி மாத்திட்டாங்க இல்லையா? பட் ஃபார்முலா எல்லாம் ஒண்ணுதான். ஸோ வைட்டனிங்காக தான் அதை பண்றாங்க. ஸோ அந்த க்ளோ அண்ட் லவ்லியா இருக்கட்டும், ஃபேரவர், அப்புறம் இப்போ என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியல புதுசா, நான் அது யூஸ் பண்றதுல, அதனால எனக்கு தெரியல என்னென்ன மாதிரி இந்த மாதிரி ஃபேர்னஸ் கிரீம்ஸ் என்னென்ன இருக்கோ அது யூஸ் பண்றவங்க எல்லாரும் நீங்க ஃபேர் ஆயிட்டீங்களா நான் கேட்கிறேன். இல்ல பிரைட்டனிங்காக இந்த மாதிரி டாபிக்கல் கிரீம்ஸ் நீங்க நிறைய யூஸ் பண்ணி நீங்க ஃபேர் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு 20% தான் இந்த கிரீம்னால வந்துதான் இருக்கும். என்னதான் நீங்க உங்களோட ஸ்கின்ல அப்ளை பண்ணாலும் நீங்க உள்ள எடுத்துக்கிற ஃபுட் இருக்கு இல்லையா, ஃபுட், உங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே தான் 80% டிட்டர்மைன் பண்ணுது. இந்த வீடியோலயும் நான் அதுதான் சொல்லியிருக்கேன். மோஸ்டா பெரும் பங்கு எதுல இருக்கோ அதை விட்டுட்டு இந்த குட்டி பங்கு இருக்கிறதுல வந்து எல்லாரும் போகாதீங்க அப்படின்றதுதான் நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அதையும் பார்த்துட்டு வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னா வீடியோ ஒரு வேலை ஃபுல்லா பாக்கலையா இல்ல அவங்க நம்பலையா அப்படின்றது எனக்கு தெரியல. எத்தனை பேர், ஏன்னா நிறைய பேர் இதே மைண்ட் செட்டோட தான் இருப்பீங்க கண்டிப்பா. ஏன்னா நமக்கு அப்படி பதிய வச்சுட்டாங்க. ஒரு கிரீம் நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால இப்படி பண்ண முடியும், இதெல்லி பூசிக்கிட்டா மட்டும்தான் நம்மளால கலர் ஆக முடியும் அப்படின்றது வந்து அப்படியே நமக்கு பதிய வச்சுட்டாங்க. ஸோ எப்படி மாத்த போறேன்னு தெரியல. என்னோட வீடியோஸ் ஃபுல்லா ஆனா இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸ்கின் வைட்டனிங் நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்ல தாறுமாற எகிரி இருக்க வீடியோனா இந்த வீடியோ தான். ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி டாபிக் டைட்டில் ஸ்கின் வைட்டனிங். அதை தேடி போகாதீங்க. ஹெல்தியா இருக்கணும், ஸ்கின் ஹெல்தியா இருக்கணும். டார்க்கர் ஷேடா இருந்தாலும் ஹெல்தி ஸ்கின்னா, டால் அடிக்கிற ஸ்கின்னா இருக்கணும் அப்படின்றத ட்ரை பண்ணுங்க அப்படின்றது தான் முழுக்க முழுக்க நான் சொல்ல வர விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஸ்கின் கேரை நான் வந்து என்ன ஃபாலோ பண்றேன் அப்படின்றத நான் உங்களுக்கு போட்டேன். பட் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த யூடியூபோட பியூட்டி இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் வரது ஐடியா இல்லை. சில விஷயங்கள் பார்த்து சில விஷயங்கள் நான் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஸ்கின் கேர் எல்லாம் நான் உள்ள, இது வந்து நமக்கு எப்படினாலும் பியூட்டி சேனல் சம்மந்தமா உள்ள விஷயம் தான். ஸோ இதுக்குள்ள வரும்போது சரி சில விஷயங்களை இதை பண்ணலாம் அப்படின்ற இது ஒரு நல்ல விஷயமா எனக்கு பட்டுச்சு பண்ணலாம் அப்படின்றது. ஸோ மேபி என்னால் முடிஞ்ச வரைக்கும் அது நான் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ டார்க்கர் கேர்ள்ஸ் ப்ளீஸ், நீங்க வந்து ஒயிட்டா இருந்தால் அழகணும் இல்லை வைட்டனிங் பண்ணணும், நீங்க வந்து ஒயிட் ஆகணும்னு நீங்க நினைக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. பட் யாரோ ஒருத்தர் உங்களை ஏதோ சொல்றாங்க, உங்களை டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அப்படின்றதுக்காக நீங்க இதை தேடி போகாதீங்க. அண்ட் டோன்ட் ஃபால் ஃபார் எனி ஹைப். ஓகேங்களா? ஹெல்தியா போங்க. தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே. இந்த ஒரு கமெண்ட்டுக்கு எவ்வளவு நேரம் நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த கமெண்ட்டை நான் உங்களுக்கு ரிப்ளையும் போட்டிருக்கேன். யூஸ் பண்ணலன்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி நான் போடவும் செஞ்சிருக்கேன். அப்பவும் அவங்க வந்து நோ ஒன் கேன் பிலீவ் எனி ஒன், இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்றாங்க. அப்புறம் எப்படி நீங்க இன்ஸ்டன்டா வர்ற பயங்கரமான இன்கிரீடியன்ட் போடுற அந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் எப்படி நம்புறாங்க நிறைய பேர் எனக்கு தெரியல. தென் சதீஷ் முனுசாமி அப்படின்ற ஐடியில இருந்து வந்த கமெண்ட், என்னங்க இது தம்ப்நெயில்ல பித்தலாட்டமா இருக்கு, இந்த தம்ப்நெயில்ல என்ன பித்தலாட்டம்னு எனக்கு தெரியல, அவங்கள்ட்டயே நான் கேட்டிருக்கேன், அதனாலதான் என்ன பித்தலாட்டம் அப்படின்னு. அப்புறம் கமெண்ட் பண்ணிருக்காங்க, எல்லாம் தம்ப்நெயில்ஸை பார்த்து வீடியோ கிளிக் பண்ணா வீடியோ முடியற வரைக்கும் நாம எதை தேடுறோமோ அது கிடைக்க மாட்டேங்குது. அவங்க எதை தேடணும்னு எனக்கு தெரியல, தம்ப்நெயில சரியா புரிஞ்சுக்கல, வீடியோவை சரியா பார்க்கல அப்படின்னு நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தேன் அப்படின்னு அவங்க அகைன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் அதை கமெண்ட் நான் எடுத்துட்டு போல. ஆக்சுவலி இதுல என்ன பித்தலாட்டம் இருக்கு, அவங்க என்ன எதிர்பார்த்து உள்ள வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த வீடியோ நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. வீடியோட ஸ்டார்டிங்ல நான் சொல்லிட்டேன், ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு டிஸ்க்ளைமர் போடுறேன். இதெல்லாம் எடுத்து உங்க ஃபேஸ்ல போட்டுக்கிட்டா நீங்க வந்து கலர் ஆயிடுவீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த வீடியோல இருக்காதுன்னு நான் ஸ்டார்டிங்லயே நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அண்ட் தம்ப்நெயில்ல என்ன பித்தலாட்டம் பார்த்தாங்கன்னு தெரியல. தம்ப்நெயில்ல நான் என்ன போட்டிருக்கேன், ஸ்கின் வைட்டனிங் அட் ஹோம். வீட்டுக்குள்ளேயே இருந்துதான் நான் வந்துட்டு இந்த மாதிரி என்னோட கலர் சேஞ்ச் ஆச்சு. ஸோ தென் நான் போட்டோ போட்டிருக்கேன். எல்லாராலும் கலர் ஆக முடியுமா, உண்மை என்ன, நான் இதை தான் பண்ணேன் அப்படின்றது வந்து நான் போட்டிருக்கேன். இதுல என்ன பித்தலாட்டம் இருக்குன்னு எனக்கும் தெரியல. உங்க யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தென் ஷபு அலீம் அப்படின்றவங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, சிசி ஹாய், ஐ எம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர். நான் சொல்றேன், நான் ரியலி பிளாக் தான், நான் இப்போ ஒயிட். முழுக்க காரணம் ஹோம் ரெமிடிஸ். எனக்கு இது பார்த்ததுக்கு அப்புறம் ஹப்பா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ நீங்க வீட்லயே இருந்து வீட்டுல உள்ள சின்ன விஷயங்கள் ஹோம்லியா நீங்க ட்ரை பண்ணியே அந்த மாதிரி நீங்க நல்லா மாறலாம் அப்படின்றத வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பி. தென் சார்லஸ் நாடார் அப்படின்றவங்க வந்து போட்டிருக்காங்க, ஹோம்மேட் ஸ்கின் கேர் ரொட்டீன் போடக்கூடாதா? போடலாம். ஹோம் கேர் நீங்க பண்ணுங்க. ஹோம் கேர்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஆனா எந்தெந்த விஷயம்
ரொம்ப ஹார்ஷான விஷயம் இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்றது சின்ன சின்ன விஷயங்களுக்கு. இப்போ காஃபி பவுடர் போடுறது அண்ட் கடலை மாவு வந்து தொடர்ந்து யூஸ் பண்றது, அதெல்லாம் உங்க ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்கிடும். ஓவரா லெமன் வந்து நிறைய ஃபேஸ்ல போடுறது, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து இங்க ஒமிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சு நீங்க பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஹோம்மேட் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் கூட வாங்கி ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு ஹோம்மேட் தான் பெஸ்ட், மார்க்கெட்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நான் வரல. மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்லயும் நமக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ நீங்க ஹோம்மேட்னா நீங்க அப்பப்ப செஞ்சுட்டே இருக்கணும். மார்க்கெட் ப்ராடக்ட்னா அப்படி கிடையாது, கரெக்டா நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் ஹோம்மேட் அப்படின்றப்ப நீங்க அந்த ஹோம்மேட் நீங்க யூஸ் பண்ணும்பொழுது நீங்க எந்த லெவலுக்கு நீங்க உங்க ஸ்கின்னுக்கு நீங்க எவ்வளவு தேவையோ, உங்க ஸ்கின் இஷ்யூக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ கான்சென்ட்ரேஷன்ல அந்த என்சைமோ இல்ல ஏதோ இருக்கோ அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. பட் நீங்க மார்க்கெட் ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு கரெக்டா எந்த அளவு தேவையோ, எது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் காட்டுமோ அந்த லெவலுக்கு அவங்க அந்த கான்சென்ட்ரேஷன் அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். நீங்க அடிக்கடி திரும்ப திரும்ப செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம். டிராவலுக்கு நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் அதுலயும் இருக்கு. பட் எல்லாருக்கும் மார்க்கெட் ப்ராடக்ட்ஸும் ஒத்துக்கிறது இல்ல, அதுக்கான கரெக்டான விஷயம் ஃபாலோ பண்ண முடியறது இல்ல, முக்கியமா காசு போட முடியல, இந்த மாதிரியான விஷயம் இருக்கு. ஹோம் ரெமெடி வந்து சேஃபர் அப்படின்னு சொல்றேன். உங்ககிட்ட காசு இருக்கு, நீங்க ரிஸ்க் எடுக்க தயார், நீங்க என்னனாலும் ட்ரை பண்ண தயார் அப்படின்னு நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். நான் வந்து மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ்க்கு எதிரி அப்படின்லாம் கிடையாது, நான் அந்த மாதிரி சொல்லவே வரல. மறுபடியும் நான் சொல்ற விஷயம் டோன்ட் ஃபால் ஃபார் ஹைப், அவ்வளவுதான். அந்த விஷயம் தான் நான் வந்துட்டு சொல்ல ட்ரை பண்றது. ஸோ அவ்வளவுதான். இந்த கமெண்ட்ஸ்லாம் தான் நான் அவளுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலி இந்த ஸ்கின் வைட்டனிங் அப்படின்னு வரப்போ இதை வச்சு நிறைய வந்துட்டு மார்க்கெட்டிங் நடக்குது. ஸோ நாம வந்து எதை நோக்கி ரொம்ப அதிகமா போறோமோ அதை வந்து நம்மளுடைய என்ன சொல்றது, அதை வந்து சிலர் யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து அதுக்கு ஃபாலோ ஆகாதீங்க அப்படின்றதான் நான் சொல்றேன். இன்னும் நிறைய வந்துட்டு நம்ம ஸ்கின் வைட்டனிங் சொல்லிட்டு அது பண்றேன் இது பண்றேன் நம்ம நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் நீங்க என்னதான் இப்போ உங்களுக்கு இன்னர் பாடியில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வச்சுக்காங்க, உங்க ஹேரா இருக்கட்டும் ஸ்கின்னா இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயம் இன்னர் பாடியில ஒரு பிரச்சனை வந்து அதனால உங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் ஹேர் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்குன்ற பட்சத்துல நீங்க என்னதான் டாபிக்கல் கிரீம்ஸ் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பா இருக்காது, இன்னரா நீங்க சரி பண்ற வரைக்கும். ஸோ இன்னரா நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆக்சுவலி வெளியில தன்னால மாறிடும். ஸோ அது நிறைய பேர் பண்றது கிடையாது. உள்ள நீங்க எதுவுமே சரி பண்ணாம மேல அதை பூசி மொழிக்கிடலாம் அப்படின்னு நீங்க பண்ணும்பொழுது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சாலும் அது நீடிச்சு இருக்காது, எவ்வளவு நாள் அது உங்களுக்கு மறைக்கும். ஸோ உள்ள நீங்க சரி பண்ணா மட்டும்தான் வெளியில வந்துட்டு சரியாகும், உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கணும். ஸோ உங்களுக்கு டெம்பரரியா இப்ப இருக்கிறது வேணுமா இல்ல லாங் லாஸ்டிங்கா இருக்கணுமா அப்படின்றது வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்ல வந்தது. உங்களுக்கு சன் டேன் வர்றதுலாம் வந்து உங்களுக்கு நல்ல விஷயம், அது நிறைய பேருக்கு தெரியல புரியல. அண்ட் குளுட்டோதைன் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு கெட்டது அப்படின்றது தெரியல. நிறைய விஷயம் இருக்கு இந்த ஸ்கின் வைட்டனிங்னால. நம்ம கலரா இருந்தா போதும், கலர் ஆறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன், உயிரை கூட பணைய வைப்பேன் அப்படின்ற லெவலுக்கு நிறைய பேர் வந்து அக்ரெசிவா போயிட்டு இருக்காங்க. அதுக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த ஸ்கின் வைட்டனிங் டாபிக்கை நான் வந்து நம்ம சேனலுக்குள்ள எடுத்தது. எனக்கு இந்த ஸ்கின் வைட்டனிங் டாபிக் பண்றதுக்கு நிஜமா விருப்பமே கிடையாது. ஸ்கின் வைட்டனிங்கை ப்ரொமோட் பண்றதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நிஜமா. இப்ப இதையும் செய்யணும்னு சொல்வீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் நான் உண்மையா எனக்கு தோன்றதை நான் சொல்றேன், எடுத்துக்கிறது எடுத்துக்காததும் வந்துட்டு உங்களுடைய விஷ். ஸோ எனக்கு வந்து இந்த டாபிக்கை ப்ரொமோட் பண்றது பிடிக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து வியூஸ் நிறைய போகுது, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோனால ஏறி இருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிளா நான் ஃபீல் பண்றேன் இதுல. ப்ளீஸ் கேர்ள்ஸ், எஸ்பெஷலி டார்க்கர் கேர்ள்ஸ், நீங்க வந்து யாரும் இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணாதீங்க. போல்டா நீங்க முன்ன வாங்க. அண்ட் ஸ்கின் வைட்டனிங் அப்படின்றத தேடி ரொம்ப குரூஷியலா போயிட்டு இருக்க சில விஷயம். ஸோ ரொம்ப அதை நோக்கி ஓடாதீங்க. பார்த்து ஹெல்தியான வேலை, உங்க ஸ்கின்னை ஹெல்தியா வச்சுக்கோங்க, இன்னர் பாடியும் ஹெல்தியா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கின் வைட்டனிங் பத்தி நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக்கா ஒவ்வொரு வீடியோஸா நம்ம பார்க்கலாம் வர வர. ஸோ எல்லா வீடியோஸுமே வந்து ஸ்கின் வைட்டனிங்னு சொல்லி ஒரு டாபிக்கே நான் வந்து ஒரு பிளேலிஸ்டே நான் கிரியேட் பண்றேன். அந்த பிளேலிஸ்ட்ல தான் அதை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்த சில விஷயங்களை உங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, இல்ல சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இல்லையா. சிட்சாட் வீடியோ எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாவும் ஹெல்ப்ஃபுல்லா இல்ல என்டர்டெய்னிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த வேற ஒரு வீடியோல நான் உங்களுக்கு மீட் பண்றேன். until then bye from உங்க guys, பேசிக்கிறேன்.